சாமி அதே மாதிரி கருங்குட்டி சாத்தான் வச்சு நீங்க நிறைய பூஜைகள் பண்ணீங்க, நாங்க அதை பார்த்திருந்தோம். கருங்குட்டி சாத்தான் வச்சு பண்ணும்போது வாராகி அம்மனை ஒன்னா சேர்த்து வைக்கிறதுன்றது நாங்க வந்து பார்த்தது கிடையாது. இது எப்படி நீங்க பண்ணீங்க? வாராகி என்பது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதர்ம தெய்வம் அவங்க வீட்டில் வச்சு விட போறக்கூடாதுன்னு வராகியே பயப்படுவாங்க. ஆனால் கருங்குட்டி சாத்தன் அப்படின்னு வர்றதுனால, குட்டி சாத்தன் வர்றதுனால, குட்டி அப்படின்னா சின்னன்னு அர்த்தம், சாத்தன்னா பையன், மலையாளத்தில் வந்து பையன் அர்த்தம். ஆனால் நிறைய பேர் மாந்திரிகம் பண்ணுறவங்க பூஜை பண்ணவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா குட்டி சாத்தானா அப்படின்ற மாதிரி பயந்துன்னு தான் என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. அது வீட்டில் வைக்கலாமா, சாமி கூட வைக்கலாமா, நான் வந்து நீங்கள் சாமி கூட வைக்கிறீங்க ஆனால் எனக்கு எதனா பாதிப்பு வந்துருமா, நீங்கள் எதாவது கட்டு போட்டிருப்பீங்க அப்படிலாம் என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் இதில் உண்மையான விஷயம் அப்படின்னா நான் கேட்டேன்னா, குட்டி சாத்தனா சிவனுடைய கடைசி பையன். அப்போ வாராகி என்பது காளியுடைய அம்சம், பத்ரகாளியுடைய பையன் தான் வந்து இந்த கருங்குட்டி சாத்தன், விஷ்ணுமாய சாத்தன். இந்த விஷ்ணுமாய சாத்தனுக்கும் தாய் வாராகிக்கும் வந்து பார்த்தா தொடர்பு உண்டு. அதாவது நம்ம பீடத்தில் பார்த்தோன்னா வராக காளி பீடம் தான் போட்டிருப்போம். வராக காளி பீடம் ஏன் போட்டிருக்கோம்னா, வராகி வந்து பார்த்தோன்னா காளியுடைய அம்சத்தில் வந்தவள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி உன்மந்த பைரவர் வந்து காளியுடைய புருஷனாக இருக்கிறார். அதே மாதிரி உன்மந்த பைரவர் வந்து பார்த்தோன்னா வராகியோட புருஷனாக இருக்கார். கால பைரவர் வந்து காளியோட புருஷனாக இருக்கார். ஆக மொத்தம் பார்த்தோன்னா பைரவ பத்தினியாக இருக்கக்கூடிய அம்பாள் வாராகி வந்து பார்த்தோன்னா இந்த கருங்குட்டிக்கு தாய் உறவு தான் வருது. அதனால தாயும் பிள்ளையும் ஒன்றா வச்சு இங்கே பூஜை பண்ணுறோம். ஓகே சாமி, நான் வந்ததுலேருந்தே எனக்கு கண்ணில் உறுத்திட்டே இருக்கிறது வந்து அந்த சிலை. அது என்ன காரணத்துக்காக அந்த சிலையை நீங்கள் வச்சுருக்கீங்க? ஏன்னா எந்த கோவிலையும் இவ்வளோ வித்தியாசமான சிலைகளை வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொரு சிலையுமே வித்தியாசமாக இருக்குது. அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கனக குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்க. அது கனக குட்டி சாத்தான், அதாவது பார்த்தீங்கன்னா 390 குட்டின்னு சொல்லுவாங்க. இது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா வந்து தலைமையாக வச்சுருப்பாங்க. விஷ்ணுமாயா கீழே வந்து கருங்குட்டி படைத்தலைவதியாக வச்சுருப்பாங்க. அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 390 குட்டிகள் இருக்குது. அந்த 390 குட்டியில் வந்து கனக குட்டி சாத்தான், அகோர குட்டி சாத்தான், மாணிக்க குட்டி சாத்தான் நம்ம பீடத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எந்திரமாக தான் வரைஞ்சி காட்டியிருப்பாங்க மாந்திரிகள்லாம். இங்கே வந்து நம்ம அது சிலையாக வடித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வரல நம்ம யூடியூப் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கருங்குட்டிக்கு அந்த ரூபம் அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா நம்மளது தான் வரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கருங்குட்டி நான் தான் கொடுத்தேன், நீ தான் கொடுத்தேன், எல்லாரும் பெரிய மாந்திரிகள்லாம் எங்கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே காட்டிக்கிறதா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயங்கள் உள்ளவங்க, தெய்வ வழிபாடு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தன்னை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது என்னை காட்டிக்கொள்வதற்காக நான் இந்த விஷயத்த சொல்லலை. இறைவன் என்பது ஆத்மாத்மா வழிபட